காவேரி வந்து பாட்டு பாடினே இருக்கிற டைமில் விஜய் வந்து சொல்லுவார், என்ன நீ ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கிறன்னும் போது, ஆமாம் இப்போ பசுபதியோட வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, தோரணம் கட்டியிருப்பாங்க, வாசல் வெளியே பந்தல் போட்டிருப்பாங்க, ராகினிக்கு வந்து கை ஃபுல்லாக மெஹந்தி வச்சுருப்பாங்க, அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னும் போது, அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு என்னன்னும் போது, இல்லை இதே போல தான் எங்கள் கங்காக்கா நிச்சயதாமத்துக்கு என் வீடெல்லாம் இவ்வளோ சந்தோஷத்தோடு தான் இருந்தோம், ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமான்னும் போது விஜய் வந்து ஏஞ்சி உட்காந்து கேட்பார், என்ன நடந்துச்சுன்னும் போது, நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற டைமில் பசுபதிக்கு போய் எங்கள் அப்பா சொல்லிட்டு வந்தார், எப்போ பசுபதி வீட்டுக்கு போயிட்டு வந்தாரோ எங்கள் அப்பாவோட முகமே மாறிச்சு, நாங்கள் எல்லாமே கூப்பிட்டோம், அப்பா வாங்கப்பா சாப்பிடணும் போது, நீங்கள் மட்டும் போய் சாப்பிடுங்கன்னு அப்போ போயிட்டு ரூமுக்குள்ளே படுத்தார். காலையில் போய் நான் எங்கள் அப்பாவை போய் கூப்பிடும் போது எங்கள் அப்பா வந்து இறந்துட்டு இருந்தார், பசுபதியை பார்த்து வச்சு தான் பசுபதி ஏதோ சொல்லியிருக்கிறான், அதால் தான் எங்கள் அப்பா இறந்துட்டார், கல்யாண வீடாக இருந்த வீடு வந்து சாவு வீடாக தான் இருந்துச்சும் போது விஜயே அழுவார். பார்க்கவே கவலையாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.